வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். ஜிவே OTT தளத்துல வெளியா இருக்கிற தடயம் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். சமுத்திரக்கனி இதுல முதன்மை கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. அதுவும் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி இந்த வெப் சீரிஸ் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த வெப் சீரிஸ் மொத்தமே 6 எபிசோடு தான். ஒவ்வொரு எபிசோடுமே 20 இருந்து 26 நிமிஷம் தான் இருக்கு. மொத்தமாவே ஒரு 2.5 மணி நேரத்துல இந்த வெப் சீரிஸ் முடிஞ்சிருது. ஆந்திரா தமிழக எல்லையில நடந்த ஒரு சீரியல் கில்லிங் கேஸை மையமா வச்சுதான் இந்த கதை நகர்ந்துட்டு போகுது. கதை 1999 நடக்குது. அந்த காலத்துக்கே ஏற்ற மேக்கிங், காஸ்டியூம் எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டா கொண்டு வந்திருக்காங்க. கதை ஒரு பால்காரர் மூலமா ஆரம்பிக்குது. அவர் ஒரு வீட்டுக்கு பால் ஊத்த போகும்போதுதான் அங்க ஒரு தம்பதிகள் கொடூரமா கொல்லப்பட்டு இருக்கிறதா பாக்குறாரு. உடனே அந்த கொலை பத்தி போலீஸ்க்கு தெரிவிக்கப்படுது. போலீஸும் உள்ள வராங்க. அங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, வீட்டுல இருக்கிற நகை பணம் எல்லாமே அப்படியே இருக்கு. ஆனா பொண்ணோட தாலியும் ஆணோட அருணக்கயிறு மட்டுமே காணாம போயிருக்கு. சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிற சமுத்திரக்கனி இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்காரு. இந்த கொலையை விசாரிச்சுட்டு இருக்கும் போது இன்னும் சில கொலைகள் இதே பேட்டர்ன்ல நடக்குது. இந்த வழக்கை விசாரிக்க ஆந்திராவுக்கும் போக வேண்டிய சுச்சுவேஷன் வருது. சமுத்திரக்கனி ஸ்வேதாவும் ஆந்திரா சைடு விசாரிக்க போறாங்க. அப்பதான் இன்னொரு உண்மையும் தெரிய வருது. இதே பேட்டர்ன்ல கிட்டத்தட்ட 76 கொலைகள் அங்க நடந்திருக்கு அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கிறாங்க. இது பணத்துக்காக நடக்கிற கொலை இல்ல, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சைக்கோத்தனமான காரணம் இருக்கு அப்படின்னு சமுத்திரக்கனி கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் கதை 1995 1999 கதை முன்னுக்கு பின்னமா 4 நகர மாதிரி காட்டுறாங்க. சமுத்திரக்கனி வழக்கமான ஒரு அறிவுரை சொல்லும் கதாபாத்திரமா இல்லாம ரொம்ப யதார்த்தமான ஒரு போலீஸ் அதிகாரியா நடிச்சிருக்காரு. தன்னோட வயசுக்கும் சீனியாரிட்டிக்கும் மரியாதை கிடைக்காதப்போ அவர் காட்டுற அந்த ஆதங்கம் அருமையா இருக்கு. மாஸ் ஹீரோ மாதிரி பில்டப் எதுவுமே இல்லாம நார்மல் ஒரு போலீஸ்காரனை நடிச்சது படத்துக்கு பிளஸ்ன்னு சொல்லலாம். ஸ்வேதா இன்ஸ்பெக்டர் ரோல்ல வராங்க. ஆனா அவங்களுக்கு ஸ்கோப் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு நாய்க்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஏத்த மாதிரிதான் தெரியுது. மூணாறு ரமேஷ் அந்த கொலைக்காரங்களா வரவங்க மிரட்டலா இருக்காங்க. அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப அருமையா இருக்கு. ஆனா படத்துல மைனஸ் என்னன்னா, நிஜத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் தான் எல்லா முடிவும் எடுப்பாங்க. ஆனா இதுல சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிற சமுத்திரக்கனி சொல்றதுக்கு எல்லாமே இன்ஸ்பெக்டரா இருக்கிற ஸ்வேதா ஓகே சார் எஸ்ஆர்னு கேட்டுட்டே இருக்காங்க. இது கொஞ்சம் லாஜிக்கே இல்லாம இருக்கு. அதே மாதிரி ஸ்வேதாவோட கல்யாண பிரச்சனை, குடும்ப விஷயங்கள் எல்லாமே மெயின் கதைக்கு எந்த சம்மந்தமும் இல்லாம ஜப்ப மாதிரி இழுக்கிறதும் படத்தோட இன்னொரு மைனஸ்னு சொல்லலாம். ஒரு சீன்ல கொலைக்காரங்களை சமுத்திரக்கனி திட்டிட்டு இருக்காரு. அடுத்த சீன்லயே அவங்கள நியாயப்படுத்துற மாதிரியும் பேசுறாரு. 72 கொலைகளை செஞ்சவங்கள எமோஷனல் சாங் போட்டு நியாயப்படுத்துறது கொஞ்சம் ஏத்துக்க முடியலன்னு சொல்லணும். முதல் எபிசோட்லயே கொலைக்காரங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சிருது. அதனால கிரைம் த்ரில்லருக்கான அந்த நபர் யாருன்னு தேடுற சுவாரஸ்யம் ரொம்ப கம்மியா இருக்கு. கிளைமேக்ஸ்ல அவங்க ஏன் அந்த கொலைகளை செஞ்சாங்க அப்படின்னு பிளாஷ்பேக்கா சொல்றாங்க. ஆனா அது கொஞ்சம் டீடைலா இருந்தாலுமே மேக்கிங்ல இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டுக்கலானே தோணுச்சு. தீரன் அதிகாரம் 1 படத்தோட பாதிப்பு இதுல கொஞ்சம் அதிகமாவே தெரியுது. ஆனா அதுல இருந்த மேக்கிங்ல 25% கூட இதுல இல்லைங்கிறதா உண்மை. ஆக மொத்தத்துல தடயம் ஒரு சராசரி கிரைம் சீரீஸ்னே சொல்லலாங்க. சமுத்திரக்கனிக்காகவும் அந்த உண்மை சம்பவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம். ஆனா லாஜிக் மிஸ்டேக் நிறைய இருந்தாலுமே கொஞ்சம் போர் அடிக்காமையே போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.